வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து கூட ராகுல் காந்தி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. லாகூர் ஏர்போர்ட்ல போய் இறங்குறாரு. இறங்கும் பொழுதே பிளைட் லேண்ட் ஆகும் பொழுதே ஒரு வீடியோ போட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு, பாருங்க இப்ப நான் இறங்குறது இந்த லாகூர் ஏர்போர்ட். இந்த மாதிரி இன்னும் 6 ஏர்போர்ட்டை சேர்த்து பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய நெருங்கிய நண்பர் அதானிக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. மக்களுடைய சொத்து இது. இந்த பொது சொத்தை தூக்கி அதானிக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. இதற்கு பிரதி உபகாரமாக எவ்வளவு ட்ரக் லோட்ல கருப்பு பணம் மோடிக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கறத நீங்க தான் மோடி கிட்ட கேட்கணும். மோடி தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இன்னும் அம்பானி அதானி எனக்கு கருப்பு பணம் கொடுத்ததா குற்றம் சாட்டிய மோடி ஏன் அவங்க வீட்டுக்கு இடியோ சிபிஐயோ ஐடியோ அனுப்பல? என் மேல குற்றம் சொன்னீங்கல்ல, அந்த குற்றத்தை நீங்க நிரூபிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இத்தனை வருஷம் கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம், அதுக்காக தான் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருந்தீங்களே. இப்போ ட்ரக்களோட கருப்பு பணம் அம்பானி அதானி வீட்டுல இருந்து காங்கிரஸ் ஆபீஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்றீங்களே. அப்ப இதில் எது உண்மை? இவ்வளவு கருப்பு பணத்தை ட்ரக்ல ஏத்தி அனுப்புறாங்கன்னா அப்போ கருப்பு பணத்தை எல்லாம் நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னது பொய். இரண்டாவது, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஃபண்டிங் வாங்குவாங்க. ஆனா இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங்க டிரான்ஸ்பரண்ட் ஆக்குறோம், அதுக்காக தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு பாஜக அரசாங்கம் சொல்லுச்சு. இதை பல பேட்டிகளில் மோடியும் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட மோடி இதே கார்பரேட்டுகள் ட்ரக்ல கருப்பு பணத்தை காங்கிரஸ் ஆபீஸ் கொண்டு போறாங்க, காங்கிரஸ்க்கு ஃபண்டிங் பண்றாங்க எலெக்ஷனுக்காக அப்படிங்கிற ஒரு பொய் சொல்றாரு. இதற்கு உங்கள் விளக்கம் என்ன? அப்போ தேர்தல் பத்திரம் மட்டும் இல்லாம மற்ற வகைகளையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபண்டிங் வாங்குதுன்னு சொல்றீங்களா? அப்போ உங்க அனுபவத்துல பேசுறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, நாங்க அம்பானி அதானி கிட்ட ட்ரக் மூலமா பணம் வாங்கிட்டோம், டெம்போ மூலமா எங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னு சொல்றீங்களே. அப்போ சம்பந்தப்பட்ட அம்பானி மீதும் அதானி மீதும் நடவடிக்கை எடுங்க. இடி அனுப்புங்க, சிபிஐ அனுப்புங்க, ஐடி அனுப்புங்க. குற்றம் சொல்றது சாதாரண ஒரு நபர் இல்ல, நாட்டுடைய பிரதமர். நாட்டுடைய பிரதமர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா கண்டிப்பா அதுல எதுவும் உண்மை இல்லாம இருக்காது. அப்படி இருக்குன்னா அந்த உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது அவருடைய கடமை. ஏன்னா நீங்க தான் ஊழலை எதிர்ப்பவராச்சே, கரைப்படியாத கைகளுக்கு சொந்தக்காரராச்சே. அப்ப நாட்டு மக்களுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறார். இது மட்டும் இல்ல, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் 2 பேரும் முன்னாள் ஹிந்துவோடைய எடிட்டர் என் ராமும் ஒரு இன்விடேஷன் அனுப்புறாங்க மோடிக்கும் ராகுலுக்கும். வாங்க ஒரு பெரும் இடையில உட்காருவோம், இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களை பத்தி நாம பேசுவோம், ஒரு ஹெல்த்தியான டிபேட் நடத்துவோம், அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும் யாருக்கு ஓட்டு போடலான்னு. இந்த லெட்டர் வந்து அடுத்த நாளே ராகுல் காந்தி நான் வரேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு லெட்டர் போடுறேன். நீங்க எங்க கூப்பிட்டாலும், எந்த மேடைக்கு கூப்பிட்டாலும் நானும் கார்கேயும் வரும். ஆனா பிரதமர் வருவாரா? நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பிரதமர் பதில் சொல்லுவாரா? வர சொல்லுங்க, இட் இஸ் an open challenge, பிரதமரை வர சொல்லுங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு தைரியமா சொல்றேன். ஆனா இன்னி வரைக்கும் பிரதமர் கிட்ட இருந்து அதுக்கு பதில் இல்லை. அப்போ நாட்டுடைய பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது நாம இதை நோக்கி சில கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கு. இந்த காணொலியில நேரடியா பிரதமர் மோடி கிட்ட நாம கேட்கலாம். நீங்க தான் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, ஆனா இந்த 10 வருஷமா உங்களுடைய அசோசியேஷன் அதானி அம்பானி போன்ற கார்பரேட்டுகளோட உங்களுடைய அசோசியேஷன், உங்களுடைய ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தா இதே கேள்வியை உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு இருக்கு. ஜியோ மொபைலுடைய ஃப்ரண்ட் பேஜ் ஆட், ஃபுல் பேஜ் ஆட் பிரதமர் மோடியை வச்சு போடுறாங்க. அது கவர்மெண்ட் ஆடோ இல்ல பிஜேபி பார்ட்டியோட ஆடோ கிடையாது, ஜியோ அப்படிங்கிற ஒரு கார்பரேட் நிறுவனத்தோடைய ஆடு. அதுல மோடி பிராண்ட் அம்பாசிடரா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃப்ரண்ட் ஃபுல் பேஜ் ஆடுல நிக்கிறாரு. அப்ப இதுக்கு எவ்வளவு பணம் டெம்போல உங்களுக்கு வந்தது, இல்ல பாஜக ஆபீஸ்க்கு வந்தது சார்? இது கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, அம்பானியோட வீட்டு திருமணத்துக்காக ஒரு ஏர்போர்ட்டையே நீங்க மாத்தி அமைக்கிறீங்க,
அதுவும் ஒரு ஆர்மி ஏர்போர்ட்ட ஏதோ ஒரு விஐபி வராங்க, ஒரு பிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா இங்க ஒட்டுமொத்த ஏர்போர்ட்டை அரசாங்க செலவுல மாற்றி அமைச்சு அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாம் ஒரு பிரைவேட் கார்ப்பரேட் வெட்டிங்காக ஏதோ அம்பானி வீட்டுக்கு முறவாசல் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்காக அரசாங்க பணம், மக்களுடைய வரி பணம் செலவிடப்படுகிறது. அப்ப இவ்வளவு சௌரியத்தை ஒரு கார்ப்பரேட்டுக்கு நீங்க பண்ணி கொடுக்குறீங்கன்னா இதுக்கு பதிலா எவ்வளவு பணம் டெம்போல உங்க வீட்டுக்கோ இல்ல பாஜக அலுவலகத்துக்கோ வந்தது சார்? கேள்வி நம்பர் 3. நீங்க பிரதமரா இருந்த இந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 7 ஏர்போர்ட்டும் 13 போர்ட்டையும் அதானிக்கு தாரவாத்து கொடுத்திருக்கீங்க. இது எல்லாமே பொதுமக்களுடைய சொத்து. 60 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில உருவாக்கப்பட்ட சொத்து. மக்களை ஒரு வார்த்தை கூட கேட்காம இதெல்லாத்தையும் தூக்கி உங்க நெருங்கிய நண்பர் அதானிக்கு நீங்க தாரவாத்து கொடுத்தீங்களே, இதுக்கு பிரதிபலனா எத்தனை டெம்போல எவ்வளவு கேஷ் சார் வந்தது? இது பத்தாதுன்னு ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கான்னு அதானிய கூட்டிட்டே போய் பல கான்ட்ராக்ட் அவருக்கு வாங்கி கொடுத்தீங்களே, அவருக்காக புரோக்கர் வேலை பார்த்தீங்களே, இதுக்கு எவ்வளவு டெம்போல எத்தனை பணம் சார் உங்களுக்கு வந்தது? விஜய் மல்லையால ஆரம்பிச்சு நீரவ் மோடி வரைக்கும் எத்தனையோ கார்பரேட்டுகளை இங்க கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. இன்னும் அவங்களெல்லாம் உள்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க உங்களால முடியல. அப்போ ஏதோ ஒரு விதத்துல அவங்களையும் காப்பாத்த முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். இதுக்கு பிரதிபலனா எத்தனை டெம்போல எவ்வளவு பணம் சார் உங்களுக்கு வந்தது? சரி, இதெல்லாம் விடுங்க சார். இப்போ ரேவண்ணாவுடைய மகன் பிரஜ்வல் ரேவண்ணா 6 மாசமா தெரியும் அவன் ஒரு செக்ஷுவல் மொலஸ்டர், ஒரு செக்ஸ் மேனியாக்குன்னு தெரிஞ்சுமே மேடையில ஏறி நின்னு அவர் கையை தூக்கி பிடிச்சு அவருக்காக ஓட்டு கேட்கிறீங்க. நீங்கள் அவருக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் மோடியை வலுப்படுத்தும் அப்படின்னு பேசுறீங்க. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல அவர் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கிறாரு. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கு, அவரை தப்பிக்க விட்டுருக்கு. இதற்கு பிரதிபலனா எத்தனை டெம்போல எவ்வளவு பணம் சார் வந்தது? ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில ஒரு அங்கம், அவ்வளவுதான். இன்னமும் அவர் பிஎம் கேண்டிடேட்னு அபிஷியலா அனௌன்ஸ் கூட பண்ணல. அப்படி இருக்கும் பொழுதே நிறைய டெம்போல ஏகப்பட்ட கருப்பு பணத்தை ராகுல் காந்திக்கு அனுப்புறாங்க அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க அப்படின்னா இதுல 2 விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிரதமர் கேண்டிடேட்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாதவருக்கே இவ்வளவு பணத்தை ஒரு கார்ப்பரேட் கொடுக்கறாங்க அப்படின்னா 10 வருஷமா பவர்ஃபுல் பிஎம்ஆ இருந்த உங்களுக்கு எவ்வளவு டெம்போல எத்தனை பணம் சார் கொடுத்திருப்பாங்க? அத பத்தி பேசலாமா? இந்த குற்றச்சாட்டை சொன்னவர் நீங்க. அப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு. இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு. அப்படியே இந்த குற்றச்சாட்டு உண்மை, இவங்க ராகுலுக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த 10 வருஷமா நீங்க எவ்வளவு பணம் வாங்கியிருப்பீங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அப்ப அதற்கான விளக்கமும் நீங்க தான் கொடுக்கணும். இல்ல இது வெறும் போற போக்குல ஒரு குற்றச்சாட்டா சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா அதற்காக பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கு. இதனால் வரைக்கும் ஒவ்வொரு மேடையிலும் ராகுல் அம்பானி அதானியை பத்தி பேசிட்டு வர்றாரு. எப்படி 2 குஜராத்திகள் இன்னொரு 2 குஜராத்திகளுக்காக சனநாயகத்தை சீரழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தொடர்ந்து மேடையில பேசிட்டு இருக்காரு. நேத்து கூட பேசினார். ஆனா அம்பானி அதானியை பத்தி நீங்க ஏன் சார் பேச தயங்குறீங்க? ஏன் பயப்படுறீங்க? உங்க பாஷையிலேயே சொல்லணும்னா உங்களுக்கு எவ்வளவு சார் மால் வந்துச்சு?